அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, 2/9/2025 அருமையான செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 17ஆம் நாள், விசு வாவசு வருடம். உண்மையிலேயே இன்னைக்கு என்னுடைய நட்பு வட்டத்தில் யாருக்கோ பிறந்த நாள். அதை நான் மறந்துட்டேன். யாருக்கு பிறந்த நாள்னு எனக்கு தெரியல. 2ஆம் தேதி அது மட்டும் ஞாபகம் இருக்கு. 2/9 அன்னைக்கு யாருக்கோ பர்த்டே நம்ம வாழ்த்தணுமே அப்படின்னு ஞாபகம் இருக்கு. உண்மையிலே அது யாருங்கிறத மறந்துட்டேன். நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சவங்க எனக்கு கூப்பிடுங்க. என்னுடைய பழைய நண்பர்கள் வட்டத்தில் யாருக்கோ நீ பிறந்த நாள், அது நானும் யோசிச்சு பார்க்குறேன், திரும்பி வரவே மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து என்னுடைய நண்பர்கள் யாருக்கா இன்றைக்கி பிறந்தநாள் இருந்தால் அவங்க திரும்ப எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களோட பேச தயாராக இருக்கிறேன். அருமையான நாள், உலக தேங்காய் தினம். அது என்னங்க தேங்காய் தினம் அப்படின்னா, தேங்காய் விற்கிற விலைக்கு எதிர்காலத்தில் கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி தேங்காயை பார்த்துட்டு தான் போகணும் போல இருக்குது. ஏன்னா ஒரு தேங்காய் 60 ரூபா. நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுத்தோம் இல்லையா, ஒரு தேங்காய் வாங்கினா ஒரு தேங்காய் 60 ரூபா. ஒரே அநியாயமாக போயிட்டுருக்கு. தேங்காய் விலை ஏங்க இவ்வளோ விற்கிது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப அதிகப்படியான தேங்காய் விலை. தசமி திதியுடன் கூடிய அருமையான செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சிவரளி மாலை கட்டி போடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும், முருகனுக்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறதும், சிக்கனை பிடிங்கள் சிங்கார வேலவனை அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அந்தாலும் எங்கேயும் ஓடி போகாமல் இருந்தாலும் நல்லா பிடிச்சிங்க. அவர் தான் நம்மளை காப்பாற்றணும். அதனால் முருகப்பெருமான நல்லா, எப்போ நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணல, யாருப்பா ஹெல்ப் பண்ண போகிறா, என்னப்பா நீயே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு போய் டக்குன்னு ஒரு மாலையை போட்டு அவரை அப்படியே கபக்குன்னு அவரை பிடிச்சிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, திதியோகம் கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 1 மணி வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி, இரவு 9:04 வரைக்கும் மூலம் நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு பூராடம், மாலை 3:57 வரைக்கும் பிரீத்தி நாமயோகம். பிரீத்திக்கு நம்ம கேரண்டி. ஸோ பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன், அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது, அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. அதிகாலை 1 மணி வரைக்கும் கௌளவம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு பிற்பகல் 1:34 வரைக்கும் தைத்துளை கரணம் இருக்கிறது சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். இப்போ தைத்துளை கரணத்துக்கு நம்ம கோமடத்திலேயே 2 பஞ்ச கல்யாணி வாங்கி கட்டியிருக்கேன். நீங்கள் இனி எல்லா கரணத்துக்கும் உண்டான விலங்குகள் நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் படியாக பஞ்ச கல்யாணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு தைத்துளை கரணத்துக்காரங்க கழுதைக்கு உணவு அளிக்க வேண்டும். நீங்கள் தாராளமாக உணவு கொடுக்கலாம். வேறு ஏதேனும் பூஜை செய்கிறதுனா செய்துக்கலாம். கழுதைகிட்டேருந்து உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம கோமடத்திலிருந்து இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். வாருங்கள், உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கிறேன். வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மட்டும் மிதுனத்தில் தனியாக இருக்காரு. சுக்கிரன் கடகத்துக்கு போய் அவரும் அங்கே தனியாக இருக்காரு. சூரியன், புதன், கேது 3 பேருமே சிம்மத்தில் இருக்காங்க. ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் சிம்மத்தில் தான் இருப்பார். அங்கே பயிற்சியாகி வந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் கன்னியில், சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனம் உத்திரட்டாதியில். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி.
2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்கிவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.